ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் நல்ல பழக்கத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்க லைஃப மேல கொண்டு போயிருக்கும். அதனால லைஃபை விட டிசிப்ளினுக்கு தான் முக்கியத்துவம்ன்றாரு திருவள்ளுவர். புத்திசாலி என்ன பண்ணுவாங்களாம், என்னோட உயிருக்கு கொடுக்கிற மரியாதையை விட ஒழுக்கத்துக்கான மரியாதை அதிகமா கொடுப்பாங்களாம். ஏன்னா இந்த ஒழுக்கம் இருந்தாதான் இந்த உயிரே மேல போறதுக்கு வழி இருக்கும். இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துலயே சுற்றி போகும். அப்போ ஒரு நல்ல பழக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு சின்ன வயசுல இருந்தே அப்படின்னீங்கன்னா அந்த பழக்கம் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். ஒரு நல்லா இல்லாத பழக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகுது, வாழ்க்கை பூரா அந்த பழக்கத்தோட போராடிட்டே தான் இருக்கும். முதல்ல உங்களை பாதிக்கும், அப்புறம் உங்க ஒய்ஃபை பாதிக்கும், அப்புறம் உங்க குழந்தைகளை பாதிக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து இந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது, மாத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு போராட்டம் இல்லையா? அப்போ ஒரு பழக்கம் வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது இல்லை, அந்த பழக்கத்துக்கு அடிமையாவே இருந்துட்டு போறேன். ஆனா இன்னொரு பழக்கம் ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஃபேமிலியில ஹாப்பினஸ் எடுக்குது,